பாப்பா இன்னைக்கு காலைல போகும்போதே முருங்கீரை சாதம் கேட்டுட்டு போயிட்டா. சரி நமக்கும் ஈஸியான வேலை தான் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு முருங்கீரை சாதப்பொடிக்கு ரெடி பண்ணிவிட்டு சாதமும் கிளறியாச்சு. பாப்பாவுக்கு வெரைட்டி ரைஸ் கொடுத்தோன்னா ஓரளவு டப்பா காலியாக வரும். பாப்பா ஸ்கூலில் ஆனுவல் டே ப்ரோக்ராமில் இருக்கிறதுனால டான்ஸ் ஆட வைக்கிறாங்கம்மா, எனக்கு ரொம்பவே டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறா. இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் கொடுத்தோன்னா ஓரளவு சாப்பிட்டு வந்துடுவா. எனக்கும் ஒரு திருப்தியாக இருக்கும். அதனால் சாதம் ரெடி பண்ணிவிட்டு முட்டை பொடி மாஸ் பண்ணி ஸ்கூலில் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டேன். ஈவினிங் இப்போல்லாம் பாப்பாவை ஸ்கூலில் கூப்பிட போகிறதுக்கு முன்னாடியே பால்லாம் காய்ச்சி வச்சுட்டு போயிடுவேன். ஏன்னா பாப்பா வரும்போதே டயர்டாக வரதுனால நம்ம ஒரு பூஸ்ட் ஆற்றி கொடுத்தோன்னா அவளுக்கு குடிச்சிட்டு ரிலாக்ஸாக உட்காந்துருப்பா. எங்களுக்குமே நான் காஃபி போட்டுக்கிட்டேன். குடிச்சிட்டு நான் என்னோடய பர்த்டேக்கு மல்பெரி பிளான்ட் மீஷோவில் வாங்கியிருந்தேன். அது இன்னுமே நான் நட்டு வைக்கல. இன்றைக்கி தான் டைம் கிடச்சிது. பாப்பா காலைல போகும்போதே சொல்லிட்டு போயிட்டா, ஈவினிங் நான் வந்த பிறகு தான்மா செடி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அதுக்கு சரி ஈவினிங் போல் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவை கூட்டிகிட்டு நிற்க வச்சு அவள் பார்த்துட்டு இருந்தா எப்படி செடியெலாம் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் ஃபஸ்ட் டைம் பாப்பா இதெல்லாம் பார்க்குறது. நான் எப்பயுமே எந்த செடி வச்சாலும் கொஞ்சம் இலையெல்லாம் சேர்த்து போட்டு தான் வைப்பேன். இந்த மாதிரி வைக்கிறதுனால இதே மக்கி உரமாக மாறிடும். நம்ம தனியாக உரம் கொடுக்குற வேலையெல்லாம் இருக்காது. பாப்பா செடி வச்ச பிறகு நான் தான் தண்ணி ஊற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்தா. இது என்னதாம்மா பிளான்ட்டு, இது என்ன தான் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டால், நான் மல்பெரி பிளான்ட் தாம்மா வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னேன். இதில் என்னம்மா வரும் அப்படின்னு சொன்னேன். மல்பெரி பழம் வருமா அப்படின்னு சொல்லியிருக்கேன்.